5ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். பிசி 77ன்னு வந்திருக்கு. இந்த 77 வந்து ரொம்ப நாளாக வராமல் இருந்தது. ஏன்னா பிசியில் வந்து 37, 17, 27 இந்த நம்பர் நிறையா வந்துச்சு. இந்த 77 வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்த இந்த நம்பரு. அது கரெக்டாக 177 தான் வரணும்னு எதிர்பார்த்து அதே மாதிரி வந்திருக்கு. மறுபடியுமே பிசியில் 77 திரும்ப ஒரு டைம் வரும். முடியுமானா பேட்டர்ன் செக் பண்ணி பார்த்துக்குங்க. 77 திரும்பவும் வந்து பிசியில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. 7 சீபோர்டு கெஸ்ஸிங் உங்களுக்கு வரும்போது 77 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஏபியில் 12னுடைய ஆப்போசிட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லி நேற்று கெஸ்ஸிங் எடுத்திருந்தேன். ஆனால் வீடியோ போட முடியல. எப்படின்னு இப்போ மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்துங்க. ஏன்னா கண்டிப்பாக திரும்பவும் இதே பேட்டர்ன் வரதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது மாறாது, எப்போவுமே வந்து இப்படியே தான் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பழைய பேட்டர்ன் சார்ட்டெல்லாம் வச்சு பாருங்கள். நான் ஒரு சிலது இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து டிசம்பர் மாதத்தில் ஏசியில் 21 251, அது கீழே பாருங்கள் 098. இந்த இடத்துல பாருங்கள் 090னுடைய ஆப்போசிட் 584ன்னு ரிசல்ட் வந்திருக்கும். அதுக்கு மேலே 251ன்னு இருக்கும். இதில் என்னென்னா இந்த 21ன்ற நம்பரை மட்டும் வச்சுங்க. 21 கீழே 08. இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே பாருங்கள். அடுத்து சொல்கிற பாருங்கள், இங்கே 67 ஏபி 67 ஏபியில் அதே மாதிரி திரும்பவும் ஏபியில் அந்த 80னுடைய ஆப்போசிட் நம்பரு வரணும். இங்கே பாருங்கள் 85 அப்படின்னு வந்திருக்கு. அதிகபட்சம் 5 நாளுக்குள்ளே அந்த நம்பர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி எடுத்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் 12. இப்போ பிசி 12 அப்படின்னு வரும்போது அதனுடைய 80னுடைய ஆப்போசிட் நம்பர் சீக்கிரமாக வரணும். இங்கே பாருங்கள் 80, அதுலேயும் பாருங்கள் இந்த 480, இங்கே பாருங்கள் 098, இந்த இடத்துல பாருங்கள் 809, இங்கே பாருங்கள் 430. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் வரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த பிசி 58 கீழே பாருங்கள் 21, அதே மாதிரி பாருங்கள் 30க்கு 21, இந்த 12க்கு 08, இது எல்லாமே அதே மாதிரி மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த 58ன்ற நம்பர் வரும்போது அது கீழே வந்து 12 இல்லை 26 இல்லை 17ன்ற நம்பர் தான் வரும் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேன். ஆனால் வீடியோ வந்து போகிறதுக்கான டைம் இல்லை. ஸோ அது இந்த 17 வரலனாலுமே ஒரு 2 நாள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருந்தது. அதுவுமே வந்து சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா போன மாதத்துலேயுமே பாருங்கள் 80 பிசி வந்திருக்கும். 80 பிசி வந்து பாருங்கள் ஒரு நாள் விட்டு 17 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இந்த 17 பிசி வந்துச்சுன்னா எந்த மாதம்லாம் 17 பிசி இருக்கோ அந்த மாதம் பார்த்திங்கன்னா பிசியில் 77 அப்படின்ற நம்பரு வரும். இந்த 17ன்ற நம்பரு இங்கே பாருங்கள் 817, 617 இது மாதிரிலாம் வந்துட்டே இருந்தது. ஆனால் 77 மட்டுமே வராமல் இருந்தது. இப்போ அந்த நம்பருமே கரெக்டாக வந்து 177, அதாவது பிசியில் 77 வரணும். அதே மாதிரி இந்த 58னுடைய ஆப்போசிட் ஏபியில் வந்தாவே அந்த 12னுடைய ஆப்போசிட் வரணும். ஏற்கனவே ஒரு 12 வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி மாதமும் வந்து இந்த 71 வந்தது. அதே மாதிரி இன்னுமே ஒரு நம்பர் வந்திருக்கும். இதெல்லாம் வரும்போது ஏபியில் வந்து இந்த 08னுடைய ஆப்போசிட்டு கண்டிப்பாக வரணும். அந்த 08னுடைய ஆப்போசிட் ஏபியில் வரும்போது அந்த 17ன்ற நம்பருமே வரணும். ஸோ சேர்ந்துமே 177 நம்பர் வருமோன்னு எதிர்பார்த்தேன். கரெக்டாக அதே மாதிரி வந்துச்சு. இன்னும் நம்ம தொடர்ந்து வீடியோ போட முடியல. இந்த மாதிரி கெஸ்ஸிங்கெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சு ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வின்னிங் எடுக்கலாம். இப்போ ஒரு வேளை இங்கே பாருங்கள் 21 ஏசி அடிச்சிச்சு. இங்களா 21 ஏசி அடிச்சிச்சு. பிசியில் ஒரு 21 வந்துருச்சு. இங்கே ஏசியில் ஒரு 26 வந்துருச்சு. இங்கே 76, இங்கே ஒரு 17 இப்படியெல்லாம் வந்துருச்சு அப்படின்னும்போது 71. அப்போ 0880னுடைய ஆப்போசிட்டை நீங்கள் தாராளமாக எடுத்து ஃபாலோ பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள் 80ன்ற நம்பரு வின்னிங் அடிச்சிருக்கலாம். இந்த 53 வின்னிங் அடிக்கலாம். அடுத்து பாருங்கள் 0880. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபாலோ நம்பர் எடுக்கிறதுக்கு இந்த மெத்தடெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக யூஸ் ஆகும். அதே ஒன்று ஆல் போர்டில் ஃபாலோ பண்ணலனாலுமே இங்கே ஏசி 21 வந்தது அப்படின்னா இந்த ஏபியில் 71 ஆனால் நீங்கள் ஏபி மட்டுமே ஃபாலோ பண்ணலாம். 8 நம்பர் தான் வரும். பாருங்கள் 21 ஏசி வந்துடுச்சா, 76 ஏசி, 17 ஏசி.
அப்படின்னா ஏசியில் அந்த 03 08 58 53 அந்த நம்பர் ஏசியில் ஃபாலோ பண்ணால் இங்கே பாருங்கள் 58 அதிகபட்சம் ஒரு வாரத்துலேயே வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் வந்து நிறைய நம்பர் அந்த மாதிரி வந்து பேர் இருக்குது. இந்த நம்பர் வந்தால் இந்த நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் எல்லாத்தையுமே சொல்கிறதுக்கான டைமிங் இல்லை. கூடுமானால் பழைய வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு கெஸ்ஸிங் எடுக்க குழு கண்டிப்பாக கிடைக்கும். இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். பழைய எடுத்து நீங்கள் எந்த வருஷம் சார்ட்டாவது பார்த்துக்குங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி மெத்தேடு தான் வரும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் 08 இந்த 77 17 வந்ததுனால இந்த மெத்தேடு உங்களுக்கு சொல்கிறேங்க. பாருங்கள் 08 இருக்குது. அப்போ 08 இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த 17 ஆப்போசிட் நம்பரு கண்டிப்பாக பிசியில் வரணும். ஓகேங்களா? அதில் ஒரு நம்பரு ஒரு நம்பராவது கேமில் வந்துகிட்டே இருக்கும். சீபோர்டில் 1 7 6 2 அப்படின்னு நீங்கள் ஃபாலோ பண்ணாலுமே கூட இங்கே பாருங்கள் 1ன்ற நம்பர் ஒன்று பாஸ் ஆகும். அடுத்து 7ன்ற நம்பர் பாஸ் ஆகும். அப்புறம் பாருங்கள் 1ன்ற நம்பர் பாஸ் ஆகும். அடுத்து 7 பாஸ் ஆகும். 2மே பாஸ் ஆகும். இது பாருங்கள் 6 தொடர்ச்சியாக அந்த மாதிரி நம்பர் தான் வந்துகிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள் 21ன்ற நம்பரு பாஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரிசல்ட் வரும். ஏன் அப்படின்னா இந்த பேட்டர்ன் வந்து அவங்க அப்படி தான் அமைச்சிருக்காங்க. ஒரு நம்பர் வச்சு தான் இன்னொரு நம்பர் கண்டிப்பாக வரும். நீங்கள் வந்து டெய்லி டிக்கெட் போட்டு காசு வேஸ்ட் பண்ணுறத விட இந்த மாதிரி ஃபாலோ நம்பர் எடுத்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம். எப்படின்னா இந்த நம்பர் வந்துட்டால் இந்த நம்பர் கண்டிப்பாக திரும்ப மிஷினில் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஏன்னா அங்கே வந்து வரிசையாக 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷினில் வந்து நம்பர்ஸு வைக்கலை. 1க்கு அப்புறம் 7 வரும், 7க்கு அப்புறம் 4 வரும், 4க்கு அப்புறம் 6, அதுக்கப்புறம் 9, அதுக்கப்புறம் 2 அந்த மாதிரி தான் அந்த மிஷினில் வந்து வரிசைப்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு நம்பர் இப்படி வரும்போது அதுக்கு அடுத்த நம்பர் வந்து திரும்பவும் மிஷினில் இப்படி தான் நிற்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மெத்தட் வந்து கண்டுபிடிச்சோம்னா அந்த மெத்தட்லேயே நம்ம ஃபாலோ பண்ணுவோம், வின்னிங் அடிக்கலாம். டெய்லியுமே வந்து நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா ட்ரை பண்ண எனக்கு வின்னிங் வரல அப்படின்னு சொன்னால் நிறைய எல்லாருக்குமே பார்த்து குழம்பிருந்தீங்கன்னா வின்னிங் அடிக்கிறது கஷ்டம்தான். நாம் வந்து ஒரு மெத்தேடு வந்து எடுத்து வச்சுக்கணும். இப்படி தான் இந்த நம்பர் வந்தால் இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடெண்ட்டாக அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா வின்னிங் அடிக்கலாம். இதில் பாருங்கள், இந்த 30 அப்படின்ற நம்பர்லேருந்து இந்த 35 வரைக்குமான நம்பர் பிசி மட்டும் பார்த்துங்க. இந்த பிசியில் வந்து இந்த 15 இந்த 15ன்ற நம்பரை இங்கே 01 அப்படின்னு வைங்க, ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. அடுத்து இந்த 35ன்ற நம்பருமே ஒரு நம்பர் ஆப்போசிட் வைங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மேலே 12 அப்படின்ற நம்பர் இருக்குது. அந்த 12ன்ற நம்பருமே ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. இப்போ கேப்பில் என்ன நம்பர் நிற்கிது அப்படின்னு சொன்னால் இந்த 05ன்ற நம்பர் நிற்கிது. அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே 30 அப்படின்ற நம்பர் வருது. ஸோ இப்போ இந்த 5ஆம் தேதி ரிசல்ட்டில் மேக்ஸிமம் இந்த 05 ஆப்போசிட்டு ஏபி அடிக்கலாம். அப்படி இல்லை இந்த 30ன்ற நம்பரில் ஏபி அடிக்கலாம். ஓகேங்களா? இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த 30ன்ற நம்பர்லேருந்து இந்த 35ன்ற நம்பருக்குள்ளே இந்த இடத்துல ரிசல்ட் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா இது லாஸ்ட்டாக வந்து பாருங்கள், இந்த 97ன்ற ரிசல்ட்டு கரெக்டாக அடிச்சிருக்கோம். பிப்ரவரி மாதம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்துங்க, இந்த 98லேருந்து பாருங்கள் இந்த 76 வரைக்குமான நம்பரு. ஃபஸ்ட்டு 98க்கு டைரெக்டாக 98 பிசி வந்திருக்கும். அடுத்து பாருங்கள் 76க்கு பிசி 76 வந்திருக்கும். அந்த கேப்பில் இருக்கிற 97 டைரெக்டாக 97ன்னே பிசி அடிச்சிருக்கும். ஸோ இதெல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும், வராது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா அது எதுவுமே மிஸ் ஆகாது. இங்கே பாருங்கள் 9 3 5ன்னு இருக்கும். இங்கே 3 9 8ன்ற ஒரு நம்பர் மட்டும் மாறி இருக்கும். அந்த 8ன்ற நம்பரு 5ஓ இல்லை 3ஆவோ வரும். இங்கே பாருங்கள் அதே மாதிரி கரெக்டாக 5ன்ற நம்பரு வந்திருக்கும். அந்த 97ன்ற நம்பரு டைரெக்டாகவே வந்திருக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் 98 97 76 அது எதுவுமே மாறாமல் 98 76 97 அப்படின்னு கரெக்டாக முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏசியிலிருந்துமே கூட இந்த மாதிரி நம்பர் வரும். ஏசி பிசியுமே கரெக்டாக வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 907 இந்த 907ன்ற ரிசல்ட்டிலிருந்து ஒரு நம்பர் ஆப்போசிட்டு இங்கே 597.
அடுத்து பாருங்கள், இந்த 216லேருந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 226ன்னு வந்திருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 485லேருந்து ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த 04ன்ற நம்பர் வரும். ஸோ அதோடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 நாளுமே வந்து தொடர்ந்து வரும். இங்கே அதுக்கு அடுத்துமே பாருங்கள், இந்த மேலே இந்த 98லேருந்து வந்த நம்பர் அதுக்கப்புறம் வரல. இங்கே பாருங்கள், அதுக்கு மேலே பாருங்கள், இந்த 480ன்ற நம்பர்லேருந்து 584 வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் 282லேருந்து 2 நம்பர் ஆப்போசிட் பண்ணி 77 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் வந்து அது பக்கத்தில் என்ன மாதிரி வருதோ அதே தான் திரும்ப திரும்ப வரும். நாம் வேறு இடத்துலலாம் தேடிட்டு இருப்போம், பார்த்திங்கன்னா ஈஸியாக பக்கத்துலேயே வந்து ஏற்கனவே வந்த இடத்துலேருந்தே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால், இந்த 05ன்ற நம்பரை ஏபியில் 0 5 உங்கள் கெஸ்ஸிங்கில் பி போர்டு சி போர்டு நீங்கள் ஏதாவது எடுக்கும்போது இந்த 05ஐயும் இந்த 30ஐயும் இந்த இடத்துல மேட்ச் பண்ணி பாருங்கள். இந்த 1ஆம் தேதி ரிசல்ட் 226, அதனுடைய ஃபுல் ஆப்போசிட் தான் 177. இந்த 014னுடைய 2 நம்பர் ஆப்போசிட்டு, ஒரு நம்பர் ஆப்போசிட்டு தான் ஏசியில் 04க்கு 54. ஸோ திரும்ப வந்து இந்த 597ன்ற நம்பர்லேருந்தே இங்கே ஏதாவது ஒரு நம்பராவது கண்டிப்பாக கேமில் வரலாம். இல்லை, அதை பார்த்துக்குங்க. இந்த 89ன்ற நம்பரில் 84ன்ற நம்பரு ஏபியில் வந்து ஏசி ஆப்போசிட் வச்சு பாருங்கள். இந்த 089க்கு 584 வரும். இங்கேயுமே வந்து ஏசி 72 வச்சு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி பாருங்கள். பிசியில் 77ன்னு வரும். அப்போ நவம்பர் மாதம் 1ஆம் தேதினா அப்போ அக்டோபர் மாதம் லாஸ்ட் தேதி பாருங்கள் 136ன்னு இருக்குது. அதனுடைய ஆப்போசிட் வச்சு பார்த்தோம்னா ஏசியில் ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு பார்த்தா அப்போ பிசியில் 66 இல்லை 11ன்ற நம்பரு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 084 089 தான் 584 அப்படின்னு பி போர்டு அப்படியே நின்று இருக்குது. சி போர்டு ஆப்போசிட் ஆகிருக்கு, ஏ போர்டு ஆப்போசிட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அது கீழே பார்த்தீங்கன்னாமே வந்து 72ன்ற நம்பர் இருக்குது. அதில் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா பிசியில் 77 வருது. அது கீழே வந்து ஒரு 16ன்ற நம்பர் நிற்கிது. அது மேலே பார்த்தோம்னாமே வந்து 722ல் ஏசியில் ஒரு நம்பரு ஆப்போசிட் பண்ணாலுமே பிசியில் 77 தான் வருது. திரும்ப இங்கே 16 நம்பர் இருக்குது. அப்போ ஒருவேளை பிசியில் 11 இல்லை 66, 16, 61 உங்கள் கெஸ்ஸிங்கில் 1 6ன்ற நம்பரு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், இந்த 04 804 இருக்கிற 04 ஏசியில் பாருங்கள், இல்லை ஏசியில் 84 பிசியில் 84ன்னு வச்சு பாருங்கள், இல்லை 04 84ன்னு வச்சு பாருங்கள். இந்த 21ன்ற நம்பரை ஃபுல்லாக ஒரு நம்பரு ஆப்போசிட் பண்ணிங்கன்னா கூட வந்து 17ன்ற நம்பரு வரும். அதுக்கேமே பாருங்கள் ஒரு 11ன்ற நம்பர் வருது. 11ன்ற நம்பரு. அதனால் 1 6 கேமில் இருக்குமா அப்படின்னு தோணுது. பாருங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் அந்த 1 6ன்ற நம்பரு வருதான்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல எடுத்துப்போம். இங்கே நல்லா கவனிங்க, 809. ஓகேங்களா? 809ன்ற நம்பரில் பிசி பாருங்கள் ஆப்போசிட் ஆகிருக்கு. பிசியில் இல்லை 09 அப்படின்ற நம்பரு ஏசியில் 04 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த 122ன்ற நம்பரு பிசி ஆப்போசிட், பிசி வந்து ஆப்போசிட் ஆகி பிசிலே நின்று இருக்குது. இங்கே இந்த பிசியில் இருக்கிற 09 இங்கே ஏசியில் 54 அப்படின்னு வந்து போச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா 22 அப்படின்ற நம்பர் பிசிலே வந்துருச்சு. இப்போ இங்கே 20ன்ற நம்பர் இருக்குது. இந்த 20ன்ற நம்பரு ஃபுல் ஆப்போசிட் ஆச்சுன்னா என்ன வரும்னா 75 அப்படின்ற நம்பரு. ஒருவேளை 75 ஏபியில் அடிக்கலாம். ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு வந்து பிசி ஆப்போசிட் பண்ணி ஏசியில் வந்துருச்சு. இங்கே பிசி நம்பர் பிசிலே வந்துருச்சு. ஆனால் ஏ போர்டில் இருக்கிற நம்பர் அப்படியே வருது கேமில். இங்கே பாருங்கள், ஏ போர்டில் 8 இருக்குது, இங்கே பி போர்டில் 8 இருக்குது. இங்கே ஏ போர்டில் 1 இருக்குது, ஏ போர்டிலே 1 இருக்குது. அடுத்து இங்கே 4ன்ற நம்பரு ஒருவேளை சி போர்டுக்கு போகலாம். அப்படி போகும்போது 754 இல்லை 475 754 இல்லை 574 அடிக்கலாம். ஆல் போர்டில் 75 54ன்ற நம்பர் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், ஏன்னா இந்த
இந்த 95மே பாருங்கள், அதுக்கு மேலே வந்து ஒரு 04 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா, அந்த 95 ஃபுல் ஆப்போசிட் ஆயிடுச்சு. இங்கே பிசியில் ஃபுல் ஆப்போசிட் ஆயிடுச்சு, இங்கேயுமே பிசி ஃபுல் ஆப்போசிட் ஆயிடுச்சு. அப்போ இந்த 20ன்ற நம்பரு ஆப்போசிட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது 4வது டைம் தான், ஆனாலுமே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சி போர்டில் 4ன்ற நம்பர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பாருங்கள், ஒரு ஏபியில் வேணால் ஒரு 75 57 ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா ஆல் போர்ட் ட்ரை பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது ஒருவேளை 754 பாக்ஸ் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த 420ன்ற நம்பர்லேருந்து. இந்த நம்பர் முதல்ல சொன்ன அந்த 00 பார்த்துங்க, மேக்ஸிமம் 0 நம்பர் வரத்துக்கான நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பாருங்கள், 170085 85ன்ற நம்பரு 58ன்னு கேமில் வந்துருச்சு. இந்த 7117ன்னு வந்துருச்சு. 00ன்ற நம்பரு கேமில் வரலாம். ஓகேங்களா, 00ன்ற நம்பரு கேமில் வரலாம். ஸோ உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகுதோ, நான் சொன்ன ஐடியாவும் உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதா பார்த்து ப்ளே பண்ணிக்கங்க.